அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, ஜான் டீரில் 50-50D கியர் ப்ரோங்க V1 மாடலோட பிடிஓ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோங்க. ரொட்டாவேட்டர் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணிக்கிறாங்க. நெல்லங்காடு வந்து கொக்கியில் உழவு ஓடி போட்டிருக்குதுங்க. அந்த காட்டோட பிடிஓ பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஜான் டீரில் பார்த்தீங்கன்னா 50-50D சீரிஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃபேமஸுங்க. இது எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா பேலரில் தாங்க ஜான் டீர் 50-50D நல்லா ஃபேமஸ் ஆச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கியர் ப்ரோங்கிற ஒரு மாடல் லான்ச் ஆனதுலேருந்து ஆல்ரவுண்டர் யூஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் சூப்பராக போயிட்டுருக்குதுங்க. எங்கள் ஏரியாவில் நிறைய டிராக்டர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இந்த ஜான் டீர் 50-50D கியர் ப்ரோ பார்த்திங்கன்னா. ஸோ இந்த டிராக்டரோட பிடிஓ பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க, 2000 மணி நேரம் ஓடின டிராக்டர். அந்த வீடியோவோட லிங்க்கு இதோட அட்டாச் பண்ணுறேங்க. இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா கம்மியான ஹவர்ஸ் தாங்க ஓடி இருக்குது, 100 மணி நேரத்துக்குள்ளே தான் ஓடி இருக்குது. அந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ், ஆர்பிஎம் ட்ராபேஜ் எல்லாமே பார்க்கலாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா சக்திமானோட ஹெர்குலிஸ் மாடலுங்க, அதாவது டஸ்கர் மாடலுக்கு கீழே இருக்கக்கூடிய மாடலுங்க. டஸ்கரோட சேம் அதே ஃப்ளாஞ்சுங்க, 10.5 இன்ச் ஃப்ளாஞ்சோ போட்டிருக்கு. அந்த ரொட்டாவேட்டரோட சேர்த்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாங்க. ஜான் டீர் பார்த்திங்கன்னா எப்போவுமே குவாலிட்டி ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் அவங்களது நல்லா இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு பொருளும் போகாது. அதுக்காகவே பார்த்திங்கன்னா இப்போ ஜான் டீர் நிறைய பேர் விரும்பி எடுக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கியர் ப்ரோ லான்ச் ஆனதில் என்ன அப்டேட் பண்ணாங்கன்னா, டயர் சைஸ் வந்து மாற்றிட்டாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 9.5 20, பின்னாடி புதுசாக 15 சைஸ் டயரோட லான்ச் பண்ணாங்க. அதுதான் இதில் மேஜர் அப்டேட்டு. ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா 9.5 20, பின்னாடி பார்த்திங்கன்னா 15.9 28 இந்த அப்டேட்டு. அப்புறம் கியர் ப்ரோங்க. கியர் ப்ரோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபி ரிவர்ஸ்னு இருக்கும். இதில் ஏபிசி ரிவர்ஸ்னு அப்டேட் பண்ணாங்க கியர் பாக்ஸில் பார்த்திங்கன்னா. அதாவது லோ, மீடியம், ஹை மொத்தம் 12 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸுங்க. கியர் ஆப்ஷன் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் நல்ல ஒரு ஃபியூச்சர் வந்து ஜான் டீரில் கொடுத்தாங்க. கியர் ஸ்பீடுக்கான சார்ட் இங்கே இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் ரேட்டட் ஆர்பிஎம்மில் பார்த்தீங்கன்னா 33 கிலோமீட்டர் வந்து போகுங்க டிராக்டர் பார்த்திங்கன்னா. மினிமம் ஸ்பீடுன்னு பார்த்தா 1.5 கிலோமீட்டருங்க. 1.5 கிலோமீட்டர் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 33 கிலோமீட்டருங்க. ஸோ இந்த அப்டேட்டோடு வந்துச்சுங்க. மெயினாக இந்த கியர் பாக்ஸில் பேலர் ஓட்டுறதுக்காக இந்த கியர் வாட்டை வந்து சூப்பராக இருக்குங்க. அதுக்காகவே நிறைய பேர் வந்து விரும்பி எடுப்பாங்க. அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வேலை வராதுங்க ஜான் டீரை பொறுத்த வரைக்கும். லைஃப் டைம் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய மாடல்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளச் பிளேட்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. லோ ஹெச்பியிலேருந்து ஹையர் ஹெச்பி வரைக்கும். ஹையர் ஹெச்பியில் பார்த்திங்கன்னா காத்தாடி டைப்புன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபின்ஸ் வந்து அதிகம் பண்ணிக்கிறாங்க. பனானா க்ரீப்பர் மாடல் டிராக்டருக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லாயிருக்கும். கியர் பாக்ஸ் ஸ்டாண்டர்ட் வந்து நல்லாயிருக்குங்க. இது பிடிஓ கிளச் வந்து இந்த லிவர் வந்து இந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க. ஹைட்டாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த அப்டேட் இருக்கும். பிடிஓவில் பார்த்திங்கன்னா 540 எக்கனமி. இதில் வேணால் 540 ரிவர்ஸ் ஆனாலும் மாட்டிக்கலாங்க. ஜான் டீரில் அந்த ஒரு ஃபியூச்சர் இருக்குது, வேணுங்கிறவங்களுக்கு மாட்டிக்கலாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரியர் ஹைட்ராலிக்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. ஜேடி ஹைட்ராலிக்ஸு ஹெவியாக இருக்கும். இந்த பார் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக வருதுன்னு. இன்னுமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதை அப்டேட் பண்ணாமையே இருக்கிறாங்க, அதாவது பிலோ லோ ஹெச்பி கேட்டகரியில். ஆனால் ஜான் டீரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நல்லா இருக்குங்க. ஸ்டேவை பொறுத்த வரைக்கும் இதில் டெலஸ்கோபிக் டைப்புங்க, பின் டைப்பில் லாக் பண்ணுற மாதிரி. வேணுன்னா இதில் செயின் டைப் வேணாலும் அவைலபிளாக இருக்குதுங்க. 2 மாடலுமே கொடுக்குறாங்க ஜான் டீரில். நல்லாயிருக்கும் ஹெவியாக அந்த மாதிரி இருக்குங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடு வருங்க. இதில் பிடிஓ யூசேஜ் ஹெவியாக போட போகிறோம் அப்படின்னா நீங்கள் டாப்லிங் பெட் வந்து இந்த பெட்டில் தனியாக போட்டுங்க. அப்போ தான் இந்த பெட்டோட லைஃப் வந்து வருங்க. பிடிஓவில் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா இந்த மேல் பெட்டில் வந்து போட்டு ஓட்டணுங்க. இதில் ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா 2-வே டிசி வந்துருங்க. ரிவர்ஸ் ஃப்ளோ போடுறதுக்கு எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்துருங்க. ஆக்சில் எல்லாமே ஃபுல்லாக சீல்டு ஆயில் டைப்பு, அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வேலை வராது. சக்திமானில் ஹெர்குலிஸ் மாடலுங்க. இதில் நிறைய பேர் இந்த சைடு கொழுவு வந்து எப்படி மாட்டிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு தாங்க. இந்த போல்ட்டை நீங்கள் லூஸ் விட்டிங்கன்னா டிவிஎஸ் போல்ட்டு போட்டிருக்கிறாங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் மேலே வரைக்கும் இருக்கும், கட் பண்ணி எடுத்துருவாங்க. வேணுங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே மேலே ஏற்றி இறக்கலாங்க. அந்த ஒரு ஃபீச்சர் மேலே ஒரு பட்டா வச்சு லாக் பண்ணிக்கிறதுங்க. ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டா எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வச்சு மாட்டிட்டிங்கன்னா வேலை முடிச்சுதுங்க. இதுக்கு நீங்கள் பெருசாலாம் செலவு ஒன்றுங்கிறது இல்லை, சிம்பிளாக தான் இருக்குதுங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஜான் டீரில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஆக்சிலில் ப்ரீத்தர் வந்துடுதுங்க.
இந்த ப்ரீத்தர் வந்து முக்கியம். ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் தான் ஆயில் சீல் போகாதுங்க. இந்த ஆயில் சீலு, ஹப்பு சீலு இதெல்லாம் போகாது. ஜாண்டியில் என்னென்னா இந்த ஸ்டேரிங் பம்ப் வந்து லென்த்தாக இருக்குங்க, நல்லா கட் ஆகும். அந்த டர்னிங் ரேடியஸ் பார்த்திங்கன்னா இந்த சீல்டு ஆக்சிலோட எந்த டிராக்டருமே இது கூட ஈக்குவலாக நிற்க முடியாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதோட கட்டிங் ரேடியஸ் வந்து அதிகம். அதனாலேயே ஜாண்டியர் வந்து 4 வீல் டிரைவ் டிராக்டர் 2 வீல் டிரைவுக்கு ஈக்குவலாக திரும்பும். மற்ற எந்த பிராண்டுமே இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டர்னிங் ரேடியஸ் இருக்காதுங்க. அந்த ஒரு ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா ஜாண்டியரில் இருக்குதுங்க. வாங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லோ ஃபஸ்ட் கியர்லாம் 1500 ஆர்பிஎம்லாம் 540 ஆப்ரேட் பண்ணுறாங்க. கிளட்ச் அமுத்துங்க. போலாங்க. ஒரு 50லேருந்து 100 ஆர்பிஎம் வரைக்கும் ட்ராப்பேஜ் இருக்குங்க. ஏன்னா ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து 55-60 ஹெச்பிக்கு போடக்கூடிய க்ரீப்பர் டிராக்டருக்கு போடக்கூடிய ரொட்டாவேட்டருங்க. அந்த ரொட்டாவேட்டரே பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பி டிராக்டரில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா களிமண் காட்லேயும் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓட்டி காமிக்கிறேங்க. நெல்லங்காடை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. நெல்லங்காட்டில் வந்து சாதாரணமாகவே லோடு வந்து அதிகங்க மற்ற ஃபீல்டை கம்பேர் பண்ணுறப்போ. அதிலே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குதுங்க. டி கியர் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக லிஃப்ட் ப்ரோன்னு ஒரு மாடல் விடுறாங்க. லிஃப்ட் ப்ரோ வந்து எதுக்காக விடுறாங்க, 50-45 50-50D இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மாடல் வருதுங்க. ஹெவியான அட்டாச்மெண்ட்டு, அதாவது சூப்பர் சீடர் அட்டாச்மெண்ட் போகிறப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் வந்து ஹெவியாக தேவைங்க. அதுக்காக லிஃப்ட் ப்ரோங்கிற ஒரு மாடலும் பார்த்தீங்கன்னா ஜாண்டியரில் லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக வர மாடலோட ஒரு 500 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குங்க அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா. டர்னிங் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா கட் ஆகுதுன்னு. இதனாலேயே தான் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் அதிகமாக விரும்புகிறாங்க. 4 வீல் டிரைவ் டிராக்டரு ஆனால் 2 வீல் டிரைவ்க்கு ஈக்குவலாக திரும்பும். அதனால தான் ஜாண்டியர் வந்து 50-50D 4 வீல் டிரைவ் 50-45 நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுங்க மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்போ. அதோட லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஜாண்டியரில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பிடிஓ ஸ்பீடு வந்து அதிகம் பண்ணிக்கிறாங்க. 540 ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டட் ஆர்பிஎம் 2100னா 2000லேயே அவுட்புட் வர மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கிறாங்க. அதனால் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய ஜாண்டியர் ஒரு 2010-15 வந்த ஜாண்டியரோட இப்போ வரக்கூடிய ஜாண்டியரில் பார்த்தீங்கன்னா பிடிஓ ஸ்பீடு வந்து நல்லா இருக்குங்க. பேலரு ரொட்டாவேட்டரு நீங்கள் என்ன அட்டாச்மெண்ட் போட்டாலும் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குங்க.
சைடில் வந்து கொழுவு போட்டிங்கன்னா ஓரமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஃபினிஷிங் வருங்க. சைடில் கொழுவு போடாமல் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தொங்கு ஓட்டா இருக்கிறதுனால பட்டாவை கழட்டி விட்டே ஓட்டிங்கனாலும் உழவு வந்து இந்தளவுக்கு எடுக்காதுங்க. சைடு கொழுவு வந்து நல்லா பொலி வரப்போகிறமெல்லாம் பார்த்தீங்கன்னா உழவு எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.